எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வாசகம் ரொம்ப வித்தியாசமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த வாழ்க்கைங்கிறத நம்ம வேறு மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த வாழ்க்கையில் இந்த காலம் அப்படின்னா இந்த நேரம்ங்கிறது நம்ம எப்படி ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வாசகம் என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு மீதி மிச்சம் இருக்குன்னே தெரியாமல் நம்ம செலவு செய்கிற ஒரே நாணயம் நேரம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த வாசகம். இந்த காலத்தை டைமை நம்ம பலவிதமாக நம்ம அதுக்கு விளக்கங்கள் வியாக்கியானங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். காலத்தை ஒரு சைக்கிளாக பார்த்துருக்கோம். லைஃப் சைக்கிள், இந்த வாழ்க்கையோட ஒரு சுழற்சி அப்படின்னு பார்த்துருக்கோம். காலத்தை நம்மளுடைய ஒரு ஃபேட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இதே காலத்தை நம்ம ஒரு அனுபவமாகவும் பார்த்துருக்கோம். இந்த காலத்தையே நம்ம ஒரு பயணமாக பார்த்துருக்கோம். இப்படி காலத்தை நம்ம வெவ்வேறு ரூபத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலம்ங்கிற இந்த கரன்சியை பற்றி. இந்த காலம்னு நம்ம சொல்கிறச்ச இது ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது. இது எவர் இட்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனிதனுக்கு இந்த காலம்ங்கிறது ஒரு லிமிட்டெட் வெர்ஷன், அதாவது ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த காலம் நமக்கு இயங்கிறது நம்மளுடைய பிறப்பில் ஆரம்பித்து இறப்பில் முடியுது. இதுக்குள்ளே நம்ம ஆடுற இந்த ஆட்டம்தான் நம்ம வாழ்க்கை அனுபவம், வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம வெவ்வேறு விதமாக நம்ம இதை வர்ணிக்க பார்க்குறோம். காலம் நான் ஃபைனைட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? காலம் ஒரு ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், காலம் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் தான் இருக்குது, 365 days தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் இந்த காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். இப்போ நம்ம சொல்ல முடியாது மனித ஜீவன்கள் எல்லாமே 50 வருஷம்தான் வாழும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு அதை நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம அடைச்சிடுவோம். இட் பிகம்ஸ் ஃபைனைட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். சில பேருக்கு 50 வயசு இருக்கும், சில பேருக்கு 100 வயசு இருக்கும், சில பேருக்கு 120 வயசு இருக்கும். இப்படி காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலத்தை நம்ம கணக்கிட முடியாது. அது ஒரு இன்ஃபைனைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த உடல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உடலுக்கு ஒரு ஒரு உயிர் கொடுக்கறதுங்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவோட பயணம்ங்கிறது இந்த காலத்தை ஒட்டியே போகும். அது எவ்வளோ தூரம் போகும்னே நமக்கு தெரியாது. அதனால் இந்த காலம்ங்கிறது மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் ஃபைனைட். இந்த ஆத்மாவோட நிலைமையில் இந்த காலம்ங்கிறது இன்ஃபைனைட். அடுத்தது இந்த காலம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு வஸ்து. ஆனால் இதோட பியூட்டி பாருங்கள், இது எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தாலும் நம்ம இதை விலை கொடுத்தே வாங்க முடியாது. எவ்வளவு பணக்காரனாக இருந்தால் கூட அவனால் காலத்தை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது.
அதனால் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்கிறது, பணம் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா பணத்தை கொடுத்து நேரத்தை வாங்க முடியாது. இட்ஸ் ஆல்சோ அ வெரி வேல்யூபிள் திங். அடுத்தது இந்த நேரம் காலம் இருக்கு இல்லையா, இது நமக்கு மட்டுமே சொந்தமானது. இது நமக்கு சொந்தமாக இருந்தால் கூட அது நம்மளை கேட்காமையே இது கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்ரி டிக்கிங் செகண்ட் அது நம்ம கையில் இல்லை. இது நம்ம மேலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மேலே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த காலம் நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டே வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தை பாருங்கள், நம்ம காலம் போக போக நம்ம வயசு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு குழந்தையிலேருந்து ஒரு அடல்ட் ஆகி அதுக்கப்புறமா திருப்பி நமக்கு முதிர்ச்சி வருது பாருங்கள். இது காலம் நம்ம மேலே வைக்கிற ஒரு இம்ப்ரெஷன். இந்த காலம், வாழ்க்கை, இது ரெண்டுமே சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய ட்ராவலர்ஸ். இந்த காலம் இருக்கு இல்லையா, இது நம்மளோட பயணமும் செய்யும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் செய்யும், நம்மளை அப்பப்போ பனிஷ் பண்ணவும் செய்யும், நமக்கு அப்பப்போ பாடங்களை சொல்லி கொடுக்கவும் செய்யும். இந்த காலம்தான் நம்மளை எப்போவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்பப்போ அது உணர்த்தும். அது எப்போ நம்மளை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகும்னே தெரியாது. அப்படி நம்மளை காலம் டிவோர்ஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வர்றது மரணம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காமனான விஷயம் இருக்கும். அது எதுவானாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 காமன் விஷயம் இருக்கும். ஒன்று உடல். ஒரு அனிமலோ, ஒரு பறவையோ, ஒரு ரெப்டைலோ, ஒரு காட்டில் வாழறதோ, தண்ணியில் வாழறதோ, ஆகாசத்தில் வாழறதோ, மனிதர்களில் வெரைட்டிஸோ, யாரையே நம்ம எடுத்துட்டாலும் 2 விஷயம் இருக்கும். ஒன்று இந்த உடல்னு ஒன்று இருக்கும், 2வது காலம்னு ஒன்று இருக்கும். அட் சம் பாயிண்ட் இது 2மே டிஸப்பியர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அந்த மிஸ்ட்ரி என்னன்னு நமக்கு தெரியாது, எப்படின்னும் நமக்கு தெரியாது. இதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சரே கிடையாது. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்கிற மாதிரி sometimes we pretend. We keep pretending that the body is not going to age and wither. We keep pretending that time is a currency which is unlimited and we have the luxury to spend it as much as we want. இந்த ஒரு பிரமையை நமக்குள்ள ஒரு மாயையை க்ரியேட் பண்ணி அந்த இல்யூஷனுக்குள்ளே நம்மளை இருக்க வைக்கிறது தான் இந்த வாழ்க்கை. இப்போ இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, we are going to understand time is a currency which is limited. நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த டைம் இஸ் அ கரன்சி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம உயரணும். அப்படி உயர்றச்ச என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இந்த வாழ்க்கை சுமூகமாக அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? எப்படி இந்த டைமுங்கிற கரன்சியை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, எப்படி எல்லா விதமான கரன்சியையும் நம்ம என்ன செய்கிறோமோ அதே மாதிரி இந்த டைமுக்கும்
நம்ம வந்து ஒரு பட்ஜெட் பண்ணணும். ஸோ வி நீட் டு பட்ஜெட் அவர் லைஃப். எப்படி பட்ஜெட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. எப்படி பட்ஜெட் பண்ணணுன்னா, நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். எது இமீடியட்டாக செய்ய வேண்டிய காரியம், எது வந்து தள்ளி போடலாம். இப்போது நிறைய யங் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அம்மா அப்பா வந்து இப்போ வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து இட்ஸ் பிகம் அ வெரி நியூக்ளியர் ஃபேமிலி. அதனால் அவங்க பக்கத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், ஆனால் தனியாக இருக்கலாம், இல்லை கூடவே கூட இருக்கலாம். அப்போது இந்த யங் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறச்ச தன் குழந்தைங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, இல்லை பெற்றோரை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமான்னு சில சமயம் தெரியாமல் இருக்கும். அந்த நிலை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போது அம்மா அப்பா நம்மளோட வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்க போகிறாங்க. அதனால் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அப்பப்போ நம்ம அதை பண்ணுறச்ச என்ன ஆகும், நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு பட்ஜெட்டிங் சிஸ்டமுக்கு கொண்டு வந்துடுவோம். ஃபேமிலி லைஃபுக்கு இப்போது, குழந்தைங்களுக்கு இப்போது, பெற்றோர்களுக்கு இப்போது டைம், இப்போது வந்து என் மனைவிக்கோ கணவனுக்கோ டைம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு வேல பண்ண ஆரம்பிப்போம். எதுலேயுமே நம்ம சமரசம் பண்ணாமல் நம்மளால் பண்ண முடியும். எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு கையில் வந்து பைசா இருக்கோ, அந்த கையில் இருக்கிற பைசாவை வச்சு தான் நம்ம வந்து பட்ஜெட் பண்ணுவோம். இவ்வளவுக்கு நம்ம காய்கறி வாங்கணும், இவ்வளோவுக்கு கிராசரி வாங்கணும், இதை வந்து மார்ட்கேஜ் கட்டணும் அப்படின்னு. அதனால் தோராயமாக எடுத்து எப்படி நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கேயும் தோராயமாக இந்தந்த பீரியடில் இந்தந்த மாதிரி நான் வந்து என் நாளை பிரிப்பேன், என் டயத்தை பிரிப்பேன், ஒரு வருஷத்துக்கு பிரிச்சுப்பேன், இல்லை 5 வருஷத்துக்கு பிரிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ராட் அவுட்லைன் பட்ஜெட்டிங் நம்ம பண்ணுறச்ச நம்ம அந்த வழியில் நடக்கிறச்ச நமக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லைன்னா ஆல்வேஸ் we will be stuck in that panic mode. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டைம் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். எவ்ரி செகண்ட் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். அது வேலையிலே இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், டிரைவிங்கில் இருக்கலாம். அது நம்மளுடைய மனதை பொறுத்தது. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இல்லை நான் டிப்ரெஸ்டாக இருக்கணும்ப்பான்னு நினச்சாலும் நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கலாம். இந்த சாய்ஸ் நம்மளுடையது. ஸோ வி நீட் டு என்ஜாய் த பேசேஜ் ஆஃப் டைம். குழந்தையாக இருக்கிறச்ச நான் வளர்ந்துடணும், நான் வேலைக்கு போயிடணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம குழந்தைய எப்படி விளையாடுதோ, எப்படி வந்து தன்னோட அந்த டேவை அதை ஆர்கனைஸ் பண்ணிக்குதோ, அதே மாதிரி பெரியவங்களும் உடனே நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடணும், நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிடணும், வேகமாக அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எவ்ரி டே இஸ் எ நியூ டே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறச்ச நம்மளால் அந்த தினத்தை அழகாக சந்தோஷமாக நம்ம கடந்து போகிறதுக்கு முடியும். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் இன்கல்கேட் பண்ணணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நான் வந்து 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும், அதுக்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் சம்பாதிச்சுக்கணும், அதனால் இப்போ நான் 24/7 வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்டை ஆன பிறகு என்ன பண்ணுவோங்கிற ஒரு க்ளூ அவங்கக்கிட்ட கிடையாது. நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு வச்ச பைசாவையோ பென்ஷனையோ அவ்வளோ ட்ராவலுக்கு உங்களால் செலவு பண்ண முடியாது. வருஷத்துக்கு 2 தடவை போகலாமா, 3 தடவை போகலாமா? அப்புறம் அதனால் ஆரம்பத்திலேயே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் ஏற்படுத்திட்டிங்கன்னா உங்களால்
நீங்கள் போகிறது மேரத்தன், நீங்கள் போகிறது 100 மீட்டர்ஸ் கிடையாது, 200 மீட்டர்ஸ் கிடையாது. அதனால் அந்த மேரத்தனுக்கு உங்களையே ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்னா ஆரம்பத்திலே வேகமாக ஓட முடியாது. அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்பீடில் ஓடினா தான் உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும். அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டாவது நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, டைம் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். கடவுளுக்கிட்டேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெசண்ட், ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது காலம் மட்டும்தான். நம்ம பிறக்கறச்ச நமக்கு கடவுள் இந்த உடம்பை கொடுக்குறார். அது கூட ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிற டைமை கொடுத்துருக்கார். அதனால் இந்த டயத்தில் நம்ம பட்ஜெட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் கடவுளுக்காக கடவுளை நோக்கி நம்மளுடைய வெறும் பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷனை கடவுள்கிட்ட வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த காலங்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுளோட நம்ம ஒரு சம்பாஷணையில் ஈடுபடுவோம். கடவுளை நோக்கி நம்ம தியானம் பண்ண ஆரம்பிப்போம். கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு அந்த ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடவுள்கிட்ட நம்மளோட இந்த செல்ஃபை அர்ப்பணிக்கிற ஒரு பணியில் நம்ம ஈடுபடுவோம். அதனால் புரிதல், கடவுள்தான் இந்த காலத்தை நமக்கு கொடுத்துருக்காருங்கிற அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த புரிதலில் நம்ம மிக மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலம், இந்த வாழ்க்கை, இந்த பயணம், இது பிளாக் அண்ட் ஒயிட்டு கிடையாது. எப்போவுமே சந்தோஷம் நமக்கு வரும்னு சொல்ல முடியாது, எப்போவுமே நமக்கு துக்கம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை, இந்த காலம் நமக்கு கொடுக்கறது மல்டி ஃபேசட்டட், மல்டி கலர்டான ஒரு வாழ்க்கை, ஒரு காலம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அதை உணர்றச்ச என்ன ஆகிடும், நம்மளுடைய அனுபவங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆன் ஆல் லெவல்ஸ். வெறுமே நம்ம ஃபிசிக்கல் லெவல் மட்டுமே எடுத்துட்டோம்னா அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதை நமக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம அதை வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வரச்ச இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த உடல் ரீதியாக நீங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலம் இருக்கு இல்லையா, நம்மளை ஒரு குழந்தையாக இருக்கிற செய்யும். அதுக்கப்புறமா அது நம்மளை ஒரு டீனேஜராக மாற்றும். அதுக்கப்புறம் ஒரு அடல்ட்டாக மாற்றும். மிடில் ஏஜாக ஆக்கும். அப்புறம் நம்மளை வயதானவர்களாக மாற்றும். அப்படின்னா இது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு நேரத்தில் குழந்தையாகவும் டக்குன்னு வயசாகி முதிர்ச்சி அடைகிற ஒரு ஸ்டேஜுக்கும் அதை கொண்டு போகிறது கிடையாது. அது நம்மளை பக்குவப்படுத்தி நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸை இந்த வாழ்க்கையில் நமக்கு காட்டுறச்ச இந்த ஃபிசிக்கல் செல்ஃபு, இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம உணர ஆரம்பிப்போம். அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா, குழந்தையாக இருக்கிறச்ச அவங்க இருக்கிறதுக்கும் அவங்க வயதானவொன்னே இருக்கிறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, ஒரே மாதிரியே இருப்பாங்க. சில பேர் அந்த மாற்றத்தை காட்டுவாங்க, சில பேர் அதை உணராமல் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கலர்ஸ், ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த அனுபவம், இந்த காலம் நமக்கு கொடுக்கக்கூடியது மென்டலாக மல்டி ஃபேசட்டடாக நம்ம இருப்போம். ஏன்னா வி ஸ்டார்ட் பீயிங் இன்னசென்ட். அப்புறமா
டீனேஜராக இருக்கச்ச வெரி இக்னரண்ட். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்போம், ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வாழ்க்கைங்கிற அந்த அனுபவம் இருக்காது. பேரண்ட்ஸோட அந்த ப்ரொடெக்ஷன்லேயே நம்ம வளர்ந்துருப்போம். அதனால் நமக்கு வாழ்க்கை சில அனுபவங்களை கொடுக்கும். அதனால் we are very ignorant at that point in time. அதுக்கப்புறமா நம்ம யங்ஸ்டர் ஆன உடனே நம்ம நிறைய தேடுதலுக்கு போவோம். அப்போ நம்ம தேட தேட we become very knowledgeable. நமக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு வயசாரச்ச என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி we become very wise. அதனால் விஸ்டம், ஞானம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். அப்போ என்ன ஆகுது, இந்த மென்டல் க்ரோத்லேயும் we are மல்டி கலர்டு. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம 20 வருஷம் கழித்து அவங்கள பார்க்குறச்ச அன்றைக்கி அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. they would have transformed themselves இல்லையா? அதனால் இந்த ஒரு மல்டி கலர்ட் ஆர் மல்டி ஃபேசட்டட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வாழ்க்கை, இந்த காலம் நமக்கு கொடுக்குது. அடுத்தது ஸ்பிரிச்சுவலி ஹவ் இட் பிகம்ஸ் மல்டி கலர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக ஒரு மொட்டாக இருந்த ஒரு விஷயம் அது வயது ஆக 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 ஒரு அழகான ஒரு மலராக மலருது பாருங்கள். ஒரு குழந்தைக்கு கோயிலுக்கு போகணுன்னு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு டீனேஜர் ஆச்சுன்னா இந்த கோயிலுக்கு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுன்னு இக்னரண்ட்டாக சொல்லும். அதே மிடில் ஏஜுக்கு வந்தோடனே என்ன ஆகும், அதே குழந்தை நிறைய விஷயத்தை புரிஞ்சுட்டு ஒரு மலராக அது மலர ஆரம்பிக்கும். அது முழுமையான ஒரு மலராக அனுபவத்தோட வாழ்க்கையை பார்க்குறச்ச அது மலர்ந்துடுது. அப்போது இந்த வாழ்க்கை, இந்த காலம் ஸ்பிரிச்சுவலாக அது மல்டி கலர்டாக, மல்டி ஃபேசட்டடாக ஒருவரை மாற்றுகிறது இல்லையா? அதனால் இந்த புரிதல் நமக்கு தேவை. அதாவது இந்த காலமுங்கிறது இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட் இஸ் மல்டி கலர்டு. 4வது புரிதல் நமக்கு என்ன வேணும், வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலம் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கறது ஒரு ஃப்ரீடம். ஏன்னா இப்போது நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா நம்மளை கர்ப்பத்தில் சுமக்கரிச்ச இந்த குழந்தை இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் த மதர் அண்ட் இட்ஸ் ஓன் சரௌண்டிங்ஸ். ஆனால் அதே குழந்தை பிறந்த உடனே என்னாது, அந்த அம்மா அப்பா மேலே ஃபிசிக்கலாக டிபெண்டன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா த ஃப்ரீடம் டு ப்ரீத் அண்ட் டு லிவ் அது கொடுக்கறது இந்த காலம். குழந்தை பிறந்தோடனே ஏஞ்சி நடக்க ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் காலம் போக 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 அந்த குழந்தை பிகம்ஸ் வெரி இண்டிபெண்ட். அதனால் இந்த காலம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதம் ஃப்ரீடம் டு ப்ரீத் அண்ட் டு லிவ். அடுத்தது இந்த காலம் நமக்கு கொடுக்கக்கூடியது கம்யூனிகேஷன். நம்ம மற்ற உயிரினங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமை கொடுக்கறதும் இந்த காலம்தான். we become better and better in communicating as we grow. அதனால் அந்த ஃப்ரீடமும் இந்த காலம்தான் கொடுக்குது. அந்த ஃப்ரீடம் டு ட்ரீம், யாருமே இந்த கனவை கலைக்கவே முடியாது, அதை நம்மளே கலைச்சிக்கிட்டாதான். ஆனால் அதை கொடுக்கறதும் இந்த காலம்தான். அண்ட் தென் ஃப்ரீடம் டு அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ரீடம் டு எக்ஸிக்யூட். ஏதாவது நம்ம கனவு கண்டதை அந்த கனவை நம்ம புரிஞ்சுண்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு அந்த ஃப்ரீ வில் கொடுக்கறதும் இந்த காலம்தான். அதனால் காலத்தை நம்ம ரொம்ப குறைவாக மதிப்பிட முடியாது. இந்த காலம் நம்ம எல்லா தடைகளையும் உடைச்சிக்கிட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு நமக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும்.
அது நம்மளை எப்போ போகணுமோ அப்போ போ அப்படின்னு சொல்லும். எப்போ இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னா அதுவே நம்மளை கையை பிடிச்சி நிறுத்திடும். அதனால தான் காலத்தை நம்ம கடவுளோட ஒப்பிடுறோம். கடவுளோட நம்ம அதை இணைச்சி பேசுகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்கு இல்லையா, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரலையும் இந்த காலம்ங்கிறது இட் வாக்ஸ் பிஃபோர் யூ வென் யூ ஆர் அஸ்லீப். நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சியும் டைம் போயிட்டே இருக்குது, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ டைம் வாக்ஸ் பிஃபோர் யூ. நம்ம தூங்கி ஏஞ்ச உடனே டைம் வாக்ஸ் வித் யூ வென் யூ ஆர் அவேக். ஸோ இப்போ நம்ம இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போகிறச்ச நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வரைச்ச காலம் நம்ம கூடவே தான் வரும். நம்மளை விட்டு என்றைக்கும் அகலாத ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபிலாசபர், ஒரு கைடு அப்படின்னா அது காலம் மட்டும்தான். இதே காலம் இட் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் பிஹைண்ட் யூ. எப்போ அப்படின்னா when you become a legend. ஏன் why it walks behind you na? Because it wants to tell your story to the world. அதனால் இந்த டைமை ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறச்ச என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் இஸ் என்ஜாயிங் த பேசேஜ் ஆஃப் டைம். இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.